திமுக கூட்டணியை ஆதரித்து, இந்தியா கூட்டணியை ஆதரித்து பிரச்சாரம் பண்றீங்க. இந்த தேர்தல்ல திமுக கூட்டணிக்கு வாக்களிக்கணும் மக்கள் அப்படின்று ஏன் நினைக்கிறீங்க? 2019 ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு திமுகவிற்காக போய் வாக்கு செய்யறதுக்கான காரணம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பை பெற்று இருந்துச்சு. அது அவசியம் இல்லை, இவர்கள் இருவரும் நீக்கப்பட வேண்டியவர்கள் எண்ணம் இருந்ததுனால ஒரு பெருவீச்சில் எல்லாரும் செஞ்சோம். மக்களின் மனநிலையும் அதுவாக இருந்தது, அது பிரதிபலிச்சது தேர்தலில். ஆனால் அதன் பிறகு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு 10 ஆண்டு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு மோடி, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில். தமிழ்நாட்டில் ஒரு 3 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கு. அப்போ இவர்கள் இருவரும் செய்தது என்ன அப்படின்னு சீர்தூக்கி பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு முரண்பட்ட ஒரு ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு, பணம் தராத ஒரு ஒன்றிய அரசை வச்சுக்கிட்டு, அவர்களால் எவ்வளவு அதிகபட்சம் நீட்டித்து எலாஸ்டிக்காக இழுத்து நலத்திட்டங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு செஞ்சுருக்காங்க.